ஹாய் ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி நான் ஒரு கீரை தொக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதுக்கு என்னவெல்லாம் கீரை எடுத்திருக்கேன்னா, இது வெந்தயக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது பாலக்கீரை, வேற இலையை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக சொய்க்கீரை, இந்த வடையிலெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த கீரை தான். இதை இப்போ நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு வரேன். அப்புறம் இப்போ இந்த கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த ஸ்டெய்னரில் வச்சுருக்கேன் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப தனித்தனியாக இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் இதுக்கு தேவையானது ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், சும்மா தட்டி தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் சீரகம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும், கொஞ்சமாக நல்லாவே வதங்கட்டும். இது இப்போது இந்த வெங்காயம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஏன்னா இது கொச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் வெங்காயத்தை நல்லாவே ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது கூட இந்த பூண்டு போட்டிருக்கேன். அந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிடலாம். அது ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட தக்காளி சேர்த்துருவோம். இப்போ அது கூட இந்த கீரையை சேர்த்துருக்கேன். இந்த கீரையை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருவோம். இப்போது இந்த வெங்காயம், இந்த தக்காளியும் கீரையும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் தான் போட்டிருக்கேன். இது கூட இப்போ இன்னும் ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது புளியோகரை பவுடர் வீட்டிலே செஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு ஸ்பூன் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ காட்டுறாங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த கீரை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா இவங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து இதை 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது ஃபைனலாக நான் இதில் சாப்பாட்டை போட்டு கலரிட்டேன். நான் அந்த கொஜ்ஜில் பாருங்கள், நல்லா இருக்குங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதோடைய கொஜ்ஜும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை எடுத்து ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 நாள் ஆனால் கெடாதுங்க.